எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட்டை பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் வந்து ஓரளவு பெர்ஃபார்ம் பண்ணியிருந்துன்னு சொல்லலாம். ஆக்சுவலாக நிஃப்டி 50 ஒரு 94 பாயிண்ட்ஸும், சென்செக்ஸ் ஒரு 241 பாயிண்ட்ஸும், நிஃப்டி பேங்கு இன்றைக்கி அடிச்சிட்டாங்க. நிஃப்டி பேங்க் இன்றைக்கி போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. அடி வாங்கினதே நிஃப்டி பேங்க் தான் இன்றைக்கி நல்லா. ஆக்சுவலாக 348 பாயிண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க. நிஃப்டி ஐடி ஒரு 791 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. நிஃப்டி ஐடி இன்றைக்கி நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. பிஎஸ்சி ஸ்மால்க்கு 432 பாயிண்ட்ஸ் ஏற்றிருக்காங்க. மோர் ஓவராட்டு நிஃப்டி பேங்க் தான் இன்றைக்கி போட்டு துவம்சம் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எஃப்ஐஐ டிஐ கேட்டகரி பார்த்தீங்கன்னா எஃப்ஐஎஸ் இன்னைக்கு அதாவது 22 2828 கோடி விற்றுருக்காங்க. டிஐஸ் 2166 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐஎஸ் நேற்று வந்து 1636 கோடிக்கு விற்றுருந்தாங்க. இன்றைக்கி அதை விட டபுள் மடங்கு விற்றுருக்காங்க. நேற்று விற்றதோட டபுள் மடங்கு விற்றுருக்காங்க. ஸோ டிஐஸ் நேற்று வாங்கினதோட இன்னைக்கு கொஞ்சம் அதிகமாக தான் வாங்கியிருக்காங்க. டாடா பவரில் வந்து அப்டேட்டு. ஃபர்ஸ்ட் நியூஸு, டாடா பவர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களோட ரினோவபிள் பவர் ஜென்ரேஷன் இருக்குல்ல அதை வந்து 15 ஜிகாவாட்டாட்டு FY 27க்குள்ளே அச்சீவ் பண்ணணும். நெக்ஸ்ட் 20 ஜிகாவாட் வந்து 2030 FY 30க்குள்ளே அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் அவங்களோட கோல் FY 27 அந்த கோலை அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க டாடா பவர். அதுக்கு வேண்டி அவங்க 60,000 கோடி ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பிளான் வச்சுருக்காங்க டாடா பவர். இது டாடா பவரில் வந்து அப்டேட்டு. டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. அவங்களோட ஃபஸ்ட்டு டாடா இவி ஸ்டோரை குருகிராமில் லான்ச் பண்ணியிருக்காங்க, இனாக்ரேட் பண்ணியிருக்காங்க. இது டாடா மோட்டர்ஸில் வந்து அப்டேட்டு. குருகிராமில் டாடா இவி ஸ்டோர்ஸை வந்து ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து குருகிராமில் அவங்க ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது யார் மூலமாட்டினா அவங்களோட சப்சிடரி டாடா பேசஞ்சர்ஸ் எலக்ட்ரிக் மொபிலிட்டி லிமிடெட் அவங்க மூலமாட்டு இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. அவங்களோட டாடா இவி ஸ்டோர்ஸ் குருகிராமில். நெக்ஸ்ட்டு டாட்டாவோட டிவிஆரில் வந்து அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கிடச்சிருக்கு. ரீசன் என்னென்னா அவங்க வந்து டாட்டாவோட டிவிஆர்னா டிஃபரன்ஷியல் ஓட்டிங் ரைட்ஸ் அதுதான் இந்த டிவிஆர்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த டிவிஆர் இப்போ டாட்டாவோட டிவிஆர் இருக்கிறத அவங்க வந்து நார்மல் ஷேராட்டு கன்வெர்ட் பண்ண போகிறாங்க. அதுதான் உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். அதாவது டிவிஆர் ஷேரும் டாடா மோட்டாராட்டு மாறப்போகுது அப்படின்னு உங்களுக்கு நியூஸ் வந்திருக்கும். ஸோ அதுக்கு வந்து என்எஸ்சியும் பிஎஸ்சியும் நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட்டும் கொடுத்துருக்காங்க. இனி வந்து இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அவங்க வந்து நான் சொன்ன மாதிரி டிவிஆர் ஷேர்லேருந்து நார்மல் ஆர்டினரி ஷேருக்கு மாற போகிறதுக்கு வந்து என்எஸ்சி அண்ட் பிஎஸ்சி வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இது டாட்டாவோட டிவிஆரில் வந்து அப்டேட்டு. கிரெடிட் கார்டில் வந்து அப்டேட்டு. கிரெடிட் கார்டு வந்து அவங்களோட நவம்பர் டேட்டா வெளியிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக நவம்பர் மந்தில் டோட்டல் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து எவ்வளோ சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நியர்லி 96 மில்லியன் வந்து சர்க்குலேஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கிரெடிட் கார்டு. இது இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது 19%, மந்த் ஆன் மந்த் கம்பேர் பண்ணும்போது 1.36% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா இது மூலம் மட்டும் வந்தது 1,61,035 கோடி அப்படின்னு சொல்கிறாங்க. இயர் ஆன் இயர் 39% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதே மந்த் ஆன் மந்த் பார்த்தீங்கன்னா 10% கீழே விழுந்திருக்கு. ஆவரேஜ் ஸ்பெண்ட் பெர் கார்டு பார்த்தீங்கன்னா அதாவது ஆவரேஜ் ஆட்டு ஸ்பெண்ட் பண்ணுவாங்களா ஒரு கார்டுக்கு அது பார்த்தீங்கன்னா 16.77 அந்த ரேஞ்சில் இருக்குது. இயர் ஆன் இயர் 17.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. மந்த் ஆன் மந்த் வந்து 11% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நெக்ஸ்ட்டு மோஸ்ட் ஆஃப் இந்த கிரெடிட் கார்டு வந்து அதிகமாட்டு அதாவது இந்த கிரெடிட் கார்டு செக்மெண்ட்ஸில் அவங்களோட பிஸ்னஸை கோல் வச்சு இருக்கிறது இந்த எஸ்பிஐ கார்ட்ஸு. இவங்க கிட்ட நியர்லி 18.3 மில்லியன் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இவங்க வந்து 18.3 மில்லியன் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து இவங்க சர்க்குலேஷன் வச்சுருக்காங்க இவங்க கம்பெனி. ஸோ இவங்களோடது பார்த்தீங்கன்னா இயர் ஆன் இயர் 20.3%, மந்த் ஆன் மந்த் 1% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இது வந்து எஸ்பிஐ கார்ட்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மெட்டாலிக்ஸில் வந்து அப்டேட்டு. டாடா மெட்டாலிக்ஸும் டாடா ஸ்டீலும் மெர்ஜர் ஆக போகிறாங்க அப்படின்னு நம்ம எல்லாம் இது நியூஸ் கிடச்சிது. ஸோ இப்போ வந்திருக்க நியூஸ் என்னென்னா இவங்களோட மெர்ஜருக்கு NCLT அதாவது நேஷ்னல் கம்பெனி லா ட்ரிபியூனல் வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. NCLTன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. இந்த மெர்ஜருக்கு வந்து இவங்க அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஆஃப்டர் தட் ஜொமேட்டோவில் வந்து அப்டேட் பார்த்தீங்கன்னா ஜொமேட்டோ வந்து உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அவங்க வந்து ஃபுட் டெலிவரிங் கம்பெனி. ஸோ இந்த ஜொமேட்டோவில் வந்து அப்டேட் என்னன்னா இவங்க வந்து ஷிப் ராக்கெட் அப்படிங்கிற ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனியை $2 பில்லியன் அக்யூர் பண்ண போகிறாங்க அப்படின்னு நியூஸ் வந்துடுச்சு. ஸோ ஜெஃப்ரிஸ் வந்து என்ன சொன்னாங்கன்னா இது ஒரு தவறான முடிவுன்ட்டு இவங்களுக்கு அட்வைஸ் கொடுத்தாங்க. ஸோ ஜொமேட்டோ வந்து இப்போ என்ன கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருந்தாங்கன்னா இது முற்றிலும் ஒரு தவறான செய்தி தான், இது யாருமே நம்ப வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கிளாரிஃபிகேஷன் நியூஸ் கொடுத்துட்டாங்க. ஜொமேட்டோ ஷிப் ராக்கெட்டுங்கிற ஒரு கம்பெனியை $2 பில்லியன் இவங்க அக்யூர் பண்ண போகிறாங்கன்ட்டு நியூஸ் வந்துச்சு. ஸோ அந்த நியூஸ் முற்றிலும் போய் அப்படின்னு சொல்லி ஜொமேட்டோ கிளாரிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதானி குரூப்ஸில் வந்து அப்டேட்டு. அதானி குரூப்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க வந்து $1 பில்லியன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறாங்க க்ரீன் எனர்ஜி செக்மெண்ட்ஸில் அப்படி சொல்லியிருக்காங்க. அதானி குழுமம் வந்து அதானி க்ரீன் எனர்ஜி இருக்கலாம் அந்த க்ரீன் எனர்ஜி பிஸ்னஸில் $1 பில்லியன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. அதானி க்ரீன் எனர்ஜியில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னா அதாவது நான் சொல்லியிருந்தேன் இவங்க கடன் வாங்கி தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த இன்வெஸ்ட்மெண்ட் அந்த வாங்கின கடன் அடைக்கிறதுக்கு இன்னொரு கடன் வாங்குறாங்க. அதுதான் இவங்களோட பிஸ்னஸாக இருக்குது. ஸோ அதானி க்ரீன் எனர்ஜியில் வந்து என்ன ஒரு அப்டேட் என்னன்னா அவங்க வந்து $2 பில்லியன் வந்து டெப்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் இயரில். ஸோ அது எப்படி சொல்லியிருக்காங்கன்னா ப்ரைவேட் பிளேஸ்மெண்ட் பேசிஸில் தான் டெப்ட்டு
ஆஃப் ஷோர் பேங்க் மூலமாட்டும் டாலர் நெக்ஸ்ட் வந்து ருபி பாண்ட்ஸ் இது மூலமாட்டு தான் அவங்க $2 பில்லியன் டெப்ட் மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க நெக்ஸ்ட் இயரில் அப்படின்னு சொல்லி அதானி கிரீன் எனர்ஜியில் வந்து அப்டேட். ரெண்டு அப்டேட்டுமே நீங்கள் மேட்ச் பண்ணி பாருங்கள், உங்களுக்கே புரியும். நெக்ஸ்ட் யூபிஎல்ல வந்து அப்டேட்டு. இது ஒரு கெமிக்கல் ஃபெர்டிலைசர் கம்பெனி ஸ்டாக்கு. கொஞ்ச நாளாட்டே படுத்தே கிடக்குது. அதாவது நான்லாம் 630 அந்த ரேஞ்சிலேருந்தே கன்சிடர் பண்ணேன். ஸோ கொஞ்ச நாளாட்டே டவுனில் இருந்து இப்போ கொஞ்சம் பாசிட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இவங்களோட பிஸ்னஸ் 2 குவார்ட்டர்ஸ் வந்து கொஞ்சம் படுத்துடுச்சு. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த மழை இல்லாததுனால, அதாவது லாஸ்ட் இயர் இந்த இயரில் ஸ்டார்டிங்கில் மழை இல்லாததுனால கொஞ்சம் அந்த ஸ்டாக் வந்து அடி வாங்கிச்சு. நெக்ஸ்ட்டு அதுவும் 2 குவார்ட்டரில் அவங்க ஒரு குவார்ட்டரில் வந்து ஒரு கம்பெனி அக்யூர் பண்ணாங்க. ஸோ அந்த நேம் மறந்துடுச்சு. ஸோ அதனால் அந்த ஸ்டாக் வந்து அவங்க கொஞ்சம் கடனும் வாங்கியிருந்தாங்க. ஸோ அதனாலே இந்த ஸ்டாக் படுத்து கிடக்குது. ஸோ நிச்சயம் இந்த ஸ்டாக் இப்போ லாங் டேர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் தான். இது ஒரு பெஸ்டிசைட்ஸ் கம்பெனி. ஸோ இதில் வந்து அப்டேட் என்னென்னா, இப்போ கரண்ட் ப்ரைஸ் வந்து 581 ரூபா அந்த ரேஞ்சில் இருக்குது. ஸோ இவங்க வந்து என்ன அப்டேட் கொடுத்துருக்காங்கன்னா 4200 கோடி வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டு ஃபண்ட் ரைஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு அவங்களோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அவங்க கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸும் அப்ரூவல் கொடுத்துருந்தாங்க அப்படின்னு ஒரு அப்டேட், பாசிட்டிவ் அப்டேட் வந்திருக்கு. இது யூபிஎல்ல வந்து அப்டேட்டு. இன்னைக்கு பாலிகேப் இந்தியா ஷேர், அதாவது பாலிகேப் இந்தியா ஷேர் வந்து இன்னைக்கு ஷேர் மார்க்கெட்டில் அடிச்சிருக்காங்க. நியர்லி 5% வரைக்கும் கீழே விழுந்திருக்கு. ரீசன் என்னன்னா, அவங்களோட 50 லொக்கேஷனில் இன்கம் டேக்ஸ் ரைடு நடக்குது. ஸோ அந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ்னால தான் இந்த ஷேர் வந்து கீழே விழுந்திருக்கு. ஸோ இவங்க வந்து என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மேனுஃபேக்சர்ஸ் ஆஃப் ஒயர்ஸ் அண்ட் கேபிள்ஸ், இந்த பிஸ்னஸ் தான் இவங்க பண்ணுறாங்க. இந்த ஒயர்ஸ் கேபிள் செக்மெண்ட்ஸில் இருக்காங்க பாலிகேப். ஸோ இன்னைக்கு வந்து 50 லொக்கேஷனில், அவங்க கம்பெனியோட 50 லொக்கேஷனில் இன்கம் டேக்ஸ் ரைட் நடக்குது. ஸோ அதனால அந்த நெகட்டிவ் நியூஸ்னால தான் இன்னைக்கு அந்த ஷேர் வந்து 5% அடிச்சிருக்காங்க. பந்தன் பேங்க்ல வந்து அப்டேட் என்னன்னா, இந்த பந்தன் பேங்க்ல வந்து இன்னைக்கு நிறைய நியூஸ் வந்துருக்குது. ஃபர்ஸ்ட் நான் வந்து அவங்களோட லோன்ஸ், அதாவது ஸ்ட்ரெஸ் பேஸ் லோன்ஸ், அதாவது ஹோம் லோன் போர்ட்ஃபோலியோ, அதாவது அவங்களோட நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸ் இருக்குல்ல, 776 கோடி வேல்யூ உள்ள நான் பெர்ஃபார்மிங் அசட்ஸை வந்து அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிகிட்ட வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு வந்து அவங்களோட போர்டும் ஓகே சொல்லியிருக்காங்க. நியர்லி 180 நாளுக்கு மேலே அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்கிற லோன்ஸை தான் அவங்க வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனிக்கு. ஸோ இந்த லெண்டிங் மூலமாட்டு இந்த ஃபண்ட் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, 776 கோடி வேல்யூ உள்ள லோன்ஸை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்களா, அது மூலமாட்டி உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னா, அந்த லெண்டிங் மூலமாட்டி உங்களுக்கு எவ்வளோ கிடைக்குதுன்னா 280.39 கோடி வந்து இந்த பந்தன் பேங்க்கு கிடைக்குது. விச் மீன்ஸ் இது வந்து அவங்களோட அவுட்ஸ்டாண்டிங் பூலில் பார்த்தீங்கன்னா, அவங்களோட என்பிஏ போர்ட்ஃபோலியோவில் அவுட்ஸ்டாண்டிங் பூலில் 36.15% உங்களுக்கு கிடைக்குது. இது வந்து பந்தன் பேங்க்கில் வந்து ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட் பந்தன் பேங்க்கில் வந்து இன்னொரு அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பந்தன் பேங்க்கில் அவங்களோட எம்டி என்ன சொல்கிறாரு, சந்திரசேகர் கோஷ், இவர் என்ன சொல்கிறாருன்னா, அவங்க வந்து நெக்ஸ்ட் அவங்களோட நியூ கிரெடிட் கார்டை வந்து ஃபினான்ஷியல் இயர் 24 எண்டுக்குள்ளால லான்ச் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து பந்தன் பேங்கோட எம்டி சந்திரசேகர் கோஷ் இவர் சொல்லியிருக்காரு. இது பந்தன் பேங்க்ல வந்து 2 பாசிட்டிவ் அப்டேட்டு. நெக்ஸ்ட் பேங்க் ஆஃப் பரோடால வந்து அப்டேட். பேங்க் ஆஃப் பரோடா வந்து 2500 கோடியை வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க. அதாவது பேசல் 3 காம்ப்ளியன்ட் டயர் 2 பாண்ட்ஸ் மூலமாட்டு 2500 கோடி ஃபண்ட் ரைஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லி பேங்க் ஆஃப் பரோடா சொல்லியிருக்காங்க. ஆஃப்டர் தட் எல்ஐசியில் வந்து ஒரு முக்கியமான செய்தி. எல்ஐசி ஷேர் வந்து கொஞ்ச நாளாக ஏறிச்சு, கொஞ்ச நாளாக தூங்கிச்சு, கொஞ்ச நாளாக ஏறிச்சு, அப்படி தான் எல்ஐசி ஷேரோட கதை இருக்குது. ஸோ அவங்க வந்து 52 வீக் ஹை ரீசெண்டாக தான் போனாங்க. ஸோ ஒரே நாளே ஒரு நியர்லி 10% வரைக்கும்லாம் மேலே போச்சு அந்த ஷேர். ஸோ அந்த ஷேரில் வந்து அப்டேட் என்னன்னா, அவங்க வந்து பப்ளிக் ஷேர் ஹோல்டிங், அதாவது ஒரு கம்பெனியில் 75% தான் ப்ரொமோட்டர்கிட்ட இருக்கணும், 25% வந்து பப்ளிக்கிட்ட இருக்கணும், பப்ளிக் ஷேர் ஹோல்டிங்ஸ். ஸோ அந்த 25% ஷேர் ஹோல்டிங், பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னை அவங்க அச்சீவ் பண்ணுறதுக்கு மே 2032 இது வரைக்கும் எடுக்கும். அதாவது 2032 மே வரைக்கும் இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எக்கனாமிக் அஃபேர்ஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இவங்கள்ட்ட வந்து அப்டேட்டு. நம்ம கவர்மெண்ட்டு எவ்வளோ இருக்குன்னா 96.5% வந்து இப்போ எல்ஐசியோட ஷேர் ஹோல்டிங் வந்து கவர்மெண்ட்டு தான் இருக்குது. 96.5% ஆஃப் த ஷேர் வந்து கவர்மெண்ட் தான் வச்சுருக்காங்க. ஆனால் பப்ளிக்கிட்ட நியர்லி சொல்லப்போனால் 3.5% தான் வரும்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 25% அச்சீவ் பண்ணுறதுக்கு, பப்ளிக் ஷேர் ஹோல்டிங் பட்டன் அச்சீவ் பண்ணுறதுக்கு 2032 மே வரைக்கும் எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது எல்ஐசியில் வந்து அப்டேட்டு. இன்ஃபோசிஸில் வந்து அப்டேட்டு. இன்ஃபோசிஸ் வந்து எல்கேக்யூ யூரோப் அப்படிங்கிற கம்பெனியோட 5 years கொலாபரேஷனில் வராங்க. ஸோ அவங்களோட அந்த டீட்டெயில்ஸ் என்னன்னு தெரில, பட் இவங்க கொலாபரேஷனில் வராங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த எல்கேக்யூ யூரோப் அந்த கம்பெனி என்ன பண்ணுறாங்கன்னா, டிஸ்ட்ரிபியூட்டர் ஆஃப் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ், அந்த காரு ப்ளஸ் வந்து கமர்ஷியல் வேன், இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுற கம்பெனி, ப்ளஸ் வந்து டிஸ்ட்ரிபியூஷரும் கூட. மேனுஃபேக்சரானு தெரியல, பட் டிஸ்ட்ரிபியூட்டர். இந்த எல்கேக்யூ யூரோப்ங்கிற கம்பெனி வந்து ஆட்டோமோட்டிவ் பார்ட்ஸ் ஆஃப் கார்ஸ், கமர்ஷியல் வேன்ஸ், இண்டஸ்ட்ரியல் வெஹிக்கிள்ஸ் இதுக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட்டர், அந்த பார்ட்ஸ் அதுக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட்டராக இருக்காங்க அந்த கம்பெனி. இவங்க கூட ஒரு 5 year கொலாபரேஷனில் வராங்க. இது இன்ஃபோசிஸில் வந்து ஒரு அப்டேட்டு. சோனி மெர்ஜரில் வந்து அப்டேட்டு. ஸோ அந்த நாளை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கான்னு நான் அது சொல்லியிருந்தேன், அதுக்கு அப்ரூவல் கிடச்சிருக்குன்ட்டு. ஸோ இந்த மெர்ஜரோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நியர்லி $10 billion மெர்ஜர் வேல்யூ.
ஸோ இதுக்கு வந்து டிசம்பரோட டைம் முடியுது. டிசம்பர் 21 டிசம்பர் 31 டைம் முடியுது. ஸோ இந்த டெட்லைனை ஜனவரி கடைசி வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து அப்ரூவல் ஆயிருக்கு. ஜி சோனி மெர்ஜர் பேச்சுவார்த்தை வந்து டிசம்பர் 31 வரைக்கும், அந்த மெர்ஜர் குறித்தான முடிவு வந்து ஜனவரி லாஸ்ட் வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா இந்த மெர்ஜர் வந்து நடந்துச்சுன்னா $10 பில்லியன் மெர்ஜர் உள்ள வேல்யூ இந்த ஜி சோனி மெர்ஜர். ஆனால் நிறைய பிரச்சனை இருக்குது. இந்த ஐடிபிஐ பேங்க், ஆக்சிஸ் பேங்க் நிறைய இவங்க மேலே கேஸ்லாம் போட்டிருக்காங்க நேஷனல் கம்பெனி லா அப்பலட் ட்ரிபியூனல் கிட்ட. ஸோ என்ன நியூஸ் வருதுன்னு நம்ம கொஞ்சம் பொறுத்து தான் பார்க்கணும். பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட், இவங்களுக்கு ஆர்டர் கிடச்சிருக்கு. எவ்வளோ வேல்யூ பார்த்தீங்கன்னா 2759 கோடி வேல்யூ உள்ள ஆர்டர் கிடச்சிருக்கு. ஸோ இது வந்து கோவா ஷிப்யார்ட் லிமிடெட்கிட்ட வந்து 2673 கோடி வேல்யூ உள்ள ஆர்டரும், மிச்சம் உள்ளது வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் இவங்கள்ட்ட வந்து கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பாரத் எலக்ட்ரானிக்ஸில் வந்து அப்டேட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்குள்ள மார்க்கெட் லெட்டர் நியூஸ் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சனா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.